வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் முதல் 15 வசனங்களில் நாம் தியானத்தை மேற்கொள்ளலாம். அதில் ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது 11வது வசனம். இந்த வசனத்தை நாம் நினைவிலே கொள்ளுவோம். முதல் 15 வசனங்களிலே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைய தியானத்திலே ஆலய ஆராதனையும் அசுத்தங்களும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்கலாம். இஸ்ரவேல் தேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். சமஸ்த இஸ்ரவேல் சவுல் ராஜா மூலமாக ஆளுகை செய்யப்பட்டது. பின்னர் தாவீது ராஜா ஆளுகை செய்தார். அதன் பிறகு சாலமோன் ஆளுகை செய்தார். யூதா பாபிலோனுக்குள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி யூதா பாபிலோனிலே 70 வருடம் சிறையிருப்பிலே இருப்பார்களாம். அந்த சமயத்தில் எரேமியா ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் பிரசங்கித்திருக்கிறார். தேவனது ஆலயம் தேவனுக்கு பிரியமான தேசத்தையும் அவரது பிள்ளைகளையும் பாதுகாக்கும் என அவர்கள் நம்பினர். காணிக்கை, ஆராதனை, பயபக்தி, கர்த்தருடைய மேஜை போன்றவை பாதுகாப்பை அருளுபவை என்று புத்தியீனமாக நாம் எண்ணுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது வழிகளையும் நமது கிரியைகளையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்லுகிற ஜனங்களின் வாழ்க்கையை, செயல்களை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆண்டவராக இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது ஒரு ஏழை விதவை காணிக்கை போட்டதை அவர் பார்த்தார். அதன் பிறகு பரிசேயன், ஆயக்காரர் இருவரும் ஆலயத்திற்குள்ளாக சென்று ஜெபித்த அவருடைய ஜெபத்தையும் குறித்து நாம் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். ஆலயம் மக்களால் நிரம்பி இருக்கலாம், ஆனால் உண்மையான ஆராதனை செய்பவர்களால் நிரம்பி இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதற்காக ஆராதனைக்கு வருகிறோம்? என்ன எதிர்பார்ப்போடு கூட நாம் வருகிறோம்? நம்முடைய ஆராதனையிலே நாம் பங்கெடுப்பதனுடைய மனப்பான்மை அல்லது நோக்கம் என்னவா இருக்கிறது? தேவனை ஆராதிக்கவா, ஜெபிக்கவா, அல்லது கொடுக்கவா? அல்லாவிட்டால் கர்த்தருடைய மேஜையிலே பங்கெடுக்கவா? எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்? இவைகளெல்லாம் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குறுக்கு வழி இருக்கிறதா? நம்முடைய உள்ளம் ஆண்டவருடனே ஒத்திருக்காவிட்டால் நாம் செய்கிற இந்த காரியங்களினால் எல்லாம் ஒரு பயனும் கிடையாது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த பின்னணியிலே நம்முடைய சிந்தனைகளை கொண்டவர்களாக இந்த எரேமியா 7வது அதிகாரத்தின் 6, 9வது வசனங்களிலே 10 கட்டளைகளில் பலவற்றை அந்த மக்கள் உடைத்து போட்டனர் என்பதை நாம் சிந்திக்கலாம். 4வது வசனத்திலே கர்த்தருடைய ஆலயம் இருப்பதினால் பாதுகாக்கப்படுவர் என்றோ, ஆலயம் பாதுகாப்பாக இருக்கும் என்றோ எண்ணிவிடக்கூடாது. இது கள்ள பிரசங்கியார் அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஒரு கள்ள உபதேசமாக இது இருக்கிறது. யூதர்கள் தங்களுடைய பாவங்களை மறைத்து கொண்டு இப்பேற்பட்ட முறைகளிலே அவர்கள் பங்கெடுக்க முற்பட்டார்கள். ஆலயம் அவர்களை பரிசுத்தப்படுத்தாது, மாறாக அவர்களது இரகசிய பாவங்களால் ஆலயத்தை அவர்கள் அசுசிப்படுத்தினர் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர்களால் ஆலயம் அசுத்தமானது. தேவனது பரிசுத்தத்தை மட்டுப்படுத்துகிறதும் மனிதர்களின் துணிகர பாவங்களை சகித்து கொள்ளுகிறதுமான எந்த ஒரு இறையியல் தத்துவமும் கள்ளப்போதனையே என்று சொல்லி ஒரு தெய்வ பக்தன் உரைக்கிறார். முடிவு அல்லது இதற்கு பிராயச்சித்தம் என்ன? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். வரப்போகும் நியாயத்தீர்ப்புக்கு நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ண வேண்டும். பாவத்திற்கான பிரதிபலன்களிலிருந்து விடுவிக்கப்பட முடியும் என்று எண்ணி அதற்காக மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்பதை உணர வேண்டும். மாய்மாலத்தினால் தேவாலயம் தீட்டுப்படுவதை காட்டிலும் அல்லது அசுத்தப்படுத்தப்படுவதை காட்டிலும் தேவாலயமே இல்லாமல் இருப்பதே நலம் என்று தேவன் எண்ணினார் என்று சொல்லி நாம் இங்கே 12வது வசனத்திலே வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள் என்று
எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் உரைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பிரசன்னத்தினாலே ஆலயம் அசுசிப்படுகிறதா? இன்னும் மேலாக நாம் நினைக்க வேண்டியது, நம்முடைய சரீரமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நாம் அதை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? மனம் திரும்ப தேவன் எதிர்பார்க்கிறார். அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.